ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் அண்ட் வைஷு கிச்சன்ஸ் அண்ட் vlogs. இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இங்கே ஃபிஷ் டேங்கு தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபிஷ் டேங்க் டூர்னே சொல்லலாம். ஆக்சுவலாக இதுதான் எங்களோட ஃபிஷ் டேங்க்கு. இதுதான் எங்களோட ஃபிஷ் டேங்க். கீழே ஒரு டேபிள் மாதிரி வச்சு அதுக்கு மேலே நாங்கள் எங்களோட ஃபிஷ் டேங்க் வச்சுருக்கோம். இது இந்த ஃபுல் ஃபிஷ் டேங்க்கே எங்கள் அப்பா தான் செஞ்சார். இந்த மேலே இருக்கிறதும் எங்கள் அப்பா தான் செஞ்சார், கீழே இருக்கிறதும் அப்பா தான் செஞ்சார். டேங்க்கும் அப்பா தான் செஞ்சார், மேலே இருக்க போர்டும் அப்பா தான் செஞ்சார். அப்பா ஒரு கார்பெண்டர், ஸோ அதனால அவர் செஞ்சார். அதுக்கப்புறமா இந்த ஃபிஷ் டேங்க் இப்படி தான் இருக்கும். இவ்வளோ பெரிய ஃபிஷ் டேங்க் நாங்கள் இது மாதிரி கலர் ஃபிஷ்ஷஸ்க்கு வாங்கலை. நாங்கள் ஃப்ளாரானுக்கு தான் வாங்கினோம். நான் ஆல்ரெடி 3 ஃப்ளாரான்ஸு 4 வளர்த்துட்டேன். ஆனால் அது எல்லாமே செத்து போயிடுச்சு. இந்த ஊர் வாட்டர் அதுக்கு செட் ஆகலை, அதனால் அது இறந்துடுச்சு. அதனால நாங்கள் கோல்டு ஃபிஷ் அந்த மாதிரி எங்களுக்கு பிடிச்ச ஃபிஷ் கலராக வாங்கி விடலான்னு இது விட்டுருக்கோம். ஆக்சுவலாக கொஞ்சம் பிளாக் சாண்டும் போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா ஒரு டாட்டாய்ஸ் பொம்மை மாதிரி, அது மாமல்லபுரம் நினைக்கிறேன், மகாபலிபுரம் நினைக்கிறேன், அந்த இடத்துல வாங்கின ஒரு டாட்டாய்ஸ் டாய் தான். அதுக்கப்புறமா இந்த ஸ்டோன்ஸ் ஆல்ரெடி இருந்தது எங்ககிட்ட. அதுக்கப்புறமா சில கலர் ஃபிஷ்ஷஸ்லாம் வாங்கி விட்டுருக்கோம். கோல்டு ஃபிஷ்ஷஸ் தான் மோஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா எங்கள் டேங்க் பார்த்திங்கன்னா பாசி ரொம்ப நிறைய வரும். ஏன்னா லைட்டும் போட்டிருக்கோம், வாட்டர் இருக்குது, எல்லாமே இருக்கும். அதனால இங்கே டேங்க் ஃபுல்லாக பாசி வந்துடும். அதனால அது க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்படி பார்த்திங்கன்னா அந்த தண்ணி எடுத்துகிட்டு அதை சுரண்டி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு ஒரு இது பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். இந்த ஃபிஷ்ஷஸ் தான் டேங்க் க்ளீனர். இது நீங்கள் பெரிய டேங்க் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இது வாங்கி விடுங்க. இது நல்லா க்ளீன் பண்ணுது. இது ஃபுட்டு சாப்பிடாதான், ஃபிஷ் ஃபுட்லாம் இது சாப்பிடாதான். இது வெறும் அந்த மாதிரி பாசி தான் சாப்பிடுது. இது நாங்கள் தேர்ஸ்டே வாங்கினோம், போன தேர்ஸ்டே வாங்கினோம். இப்போ நெக்ஸ்ட்டு டியூஸ்டே இன்னைக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள்லேயே டேங்கே புதுசாக மாறிடுச்சு. அவ்வளோ பாசி இருந்ததையும் அது க்ளீன் பண்ணிடுச்சு. அந்த டேங்க் கிளீனர் முதல்ல நாங்கள் வாங்குகிற ஃபிஷ் ஷாப்பில் ஸ்டாக் இல்லை, இப்போ தான் வந்திருந்தது. சரின்னு வாங்கினோம். பட் இது கொஞ்சம் பார்க்க நல்லா இல்லைனாலும் பட் வேலை சூப்பராக செய்யுது. இங்கே பாருங்கள், பல்லி மாதிரி ஒட்டிகிட்ருக்கு. இப்போ இதில் இருக்க என்னென்ன ஃபிஷ் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இங்கே 2 கோல்டு ஃபிஷ் பேர் இருக்குது. இது கொஞ்சம் நல்லா குண்டாக இருந்தது, அழகாகவும் இருந்தது, அதனால் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறமா இந்த ஒயிட் கலர் நல்லா பெருசாக இருந்தது. அதுவும் இல்லாமல் ஃபிஷ் டேங்க்கில் போகும்போது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும்னு நினச்சோம். ஏன்னா குட்டி மீன் வாங்கி விட்டாலும் இவ்வளோ பெரிய டேங்க்கில் கவர் ஆகுமான்னு தெரியல, அழகாக ஓடிட்டு. ஸோ இந்த 2 கோல்டு ஃபிஷ்ஷும் 2 இதுவும் வாங்கினோம். அதுக்கப்புறமா இந்த பப்ளி ஃபிஷ், எனக்கு பப்ளி ஃபிஷ்னாலே ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறமா இதில் அழகாக மேலே ஆரஞ்சு, இது கேப் மாதிரி ஒரு பப்ளி ஃபிஷ். அதுக்கப்புறமா நான் சொன்னேன் இல்லையா டேங்க் கிளீனர், அதுவும் 2 வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறமா இந்த 2 கோய் கார்ட்னு சொன்னாங்க, இது வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறமா இது எல்லாமே வாங்கிட்டு வரும்போது இந்த ஒரு ஃபிஷ் தெரியாமல் டேங்க் கிளீனர் கூட வந்துச்சு. பட் இது ரொம்ப அழகாக இருந்தது. இது பேரட் ஃபிஷ்ஷோட குட்டி தான், ஒயிட் கலரில் இருக்குது. இது கொஞ்சம் வளர்ந்துருந்து, இப்போதைக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளர்ந்துருக்கு. இது நான் உங்களுக்கு காட்டுறேன், கொஞ்சம் வளர்ந்துருக்கு. இப்போது நாங்கள் வாங்கி பார்த்ததில் கொஞ்சமாக வளர்ந்துருக்கு. இது நல்லா வளர்ந்துடுச்சுன்னா நான் இதுக்கு இன்னொரு ஜோடி வாங்கி விடலான்னு இருக்கோம். இது நம்ம கைக்கிட்ட வருது, நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாகவும் இருக்குது. இதுதான். அதுக்கப்புறமா இந்த டாட்டாய்ஸ் பொம்மை பற்றி சொன்னேன் இல்லையா, இந்த டேங்க் கிளீனர் நீங்கள் பெரிய இது வாங்கினீங்கன்னா விடுங்க. முக்கியமாக இப்போ நிறைய பேர் ஃப்ரிட்ஜ் டேங்க் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் டேங்க் கிளீனர். ஏன்னா ஃப்ரிட்ஜ் டேங்க்கில் நிறைய பாசி வரும், இது அது எல்லாத்தையும் சாப்பிட்ரும். பாசி மட்டும் கிடையாது, இந்த மண்ணில் இருக்க அழுக்கு, இந்த ஸ்டாச்சுவில் இருக்க அழுக்கு எல்லாத்தையும் அது சாப்பிட்டுடும். அதனால தான் சொன்னேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸை கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன இந்த ஃபிஷ் பற்றியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பாய்.